நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நாம் இருந்தவாறு கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளையிலும் உடைய இரக்கமுள்ள முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. வானத்தையும் பூமியும் உண்டாகின கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. வானாதி வானங்களும் கொள்ளாத மகிமையுள்ள ஆண்டவர் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் ஐயா. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் ஐயா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்கள் மேலே எவ்வளவாய் அன்பு கூர்ந்தீங்க ஆண்டவரே. அந்த அன்புக்கு அளவே இல்லை என்று ஐயா நாங்கள் வேதத்தில் தியானிக்கிறோம் ஐயா. அப்பா, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஐயா ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஐயா. அவ்வளவு அன்பு எங்கள் மேலே வச்சிருக்கீங்களப்பா. அந்த அன்புக்கு நாங்கள் உமக்கு என்ன செய்ய போகிறோம் ஆண்டவரே? அவ்வளவு அன்பு வைத்திருக்கிற தேவனுடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் மேலே கிருபையாயிருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. எங்கள் மேலே தயவு காட்ட வேண்டும் என்று செபிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் கூட ஐயா உம்முடைய சமூகத்தில் யாரெல்லாம் ஜெப நிலையில் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுடைய இருதய வேண்டுதல்கள், அவர்கள் இருதய குமுறல்கள், அவர்கள் கண்ணீர்கள், அவர்கள் கவலைகள் எல்லாம் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எல்லாருடைய இருதயத்திலும் வேத வசனத்தின் தாகம், வேத வசனத்தை வாசிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும், அதை என் வாழ்க்கையிலே உடமையாக்கி கொள்ள வேண்டும் என்கிற பாரமும் துடிப்பும் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய உள்ளங்களிலும் நீர் கொடுத்தருள வேண்டும் என்று செபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய நல்ல அமைதியின் கரத்தில் ஐயா, சமாதானத்தின் கரத்தில் ஏசப்பா உம்முடைய பொற்பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும், நீரே பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினாலே தேவசேனை ஜெப ஐக்கியத்தின் மூலமாக ஜீவ வார்த்தையின் வழியாக உங்களுக்கு அன்பின் சமாதான வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன். கர்த்தர் நமக்கு புதிய வாரங்களையும் புதிய மாதங்களையும் புதிய நாட்களையும் தேவனாய கர்த்தர் நம்ம மேலே அன்பு வைத்து கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்மோடு கூட வாழ்ந்தவர்கள், நம்ம கூட கையை பிடித்து நடந்தவர்கள் அநேகம் பேர் இல்லை பிரியமானவர்களே. ஆனால் கர்த்தர் கிருபையாய் நம்மை நேசித்து நம்ம மேலே அன்பு வைத்து பிழைத்திரு என்று சொல்லி ஏசப்பா நம்ம மேலே இரக்கம் காட்டி வருகிறார். அந்த அன்புள்ள ஆண்டவரை ஒரு நாளும் மறக்காதீங்க. அந்த அன்புள்ள ஏசப்பாவின் சமூகத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் காத்துருங்க. கர்த்தர் உங்களோடு கூட, சமாதானத்தின் தேவன் உங்கள் கூட இருந்து வழி நடத்துவா. இந்த வேளையிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 8ஆம் அதிகாரத்திலே, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். இங்கே நாம் பார்க்கின்றோம், நாம் சமாதானத்தின் தேவன், சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவர் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கின்றோம். சமாதானத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுப்பதற்காக நம்ம கூட இருக்கிறார், நம்ம கூடவே வருகிறார், நம்ம கூடவே ஒவ்வொரு நாளும் பயணித்து கொண்டிருக்கின்றார். அந்த ஆண்டவர் நமக்கு கூறுகின்றார், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமாம் என்று. என் அன்புக்குரியவர்களே,
கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம், தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்தால், தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்தால், தேவனுடைய சமூகத்தில் நல்லவைகளை சிந்தித்து கொண்டிருந்தால் சமாதானத்தின் ஆண்டவர் ஒழுக்கமானவைகள், புகழ், புண்ணியம், இப்படிப்பட்ட நற்காரியங்களை சிந்தித்து கொண்டிருந்தால் சமாதானத்தின் ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை தருவார் என்று கடந்த வாரத்தில் சிந்தித்தோம். பிரியமானவர்களே, இந்த வாரத்தில் ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமாம், ஆவியானவர் மேல் வைத்திருக்கிற ஒரு சிந்தை, ஆவியின் சிந்தை. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த ஆவியானவர் யார்? ஏசப்பா சொல்றாரு யோவான் 14ஆம் அதிகாரத்தில், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. நான் போக போகிறேன், அப்படி போவேனை ஆகில் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் இறங்கி வருவார். அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார், சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். இந்த சத்திய ஆவியானவர், ஒருவேளை நீங்கள் வேத புஸ்தகத்திலே, அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இந்த பரிசுத்த ஆவியானவரை சீடர்கள் மேல் ஊற்றுகின்றார். அதற்கு முன்னதாக சீடர்களுடைய நிலைமையை யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், பயத்தோடும் நடுக்கத்தோடும் கலக்கத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடும் வாழ்ந்தார்கள். இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிறகு இவர்கள் தேசமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அவர்கள் அதற்கு பின்பதாக கவலையோடு இருந்ததில்லை, கண்ணீரோடு இருந்ததில்லை. அவர்கள் சிந்தை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் நீங்கள் எந்த பாதையிலே போனாலும் அந்த பாதையிலே கர்த்தருடைய வழியை உருவாக்கி கொடுப்பார். அந்த வழியை உருவாக்கி கொடுத்து உன்னை நல்ல பாதையிலே நடத்துவார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமாம். ஆவியின் சிந்தை, இந்த ஆவியின் சிந்தை நம்முடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கும் பொழுது, இந்த ஆவியானவருடைய பலம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும் பொழுது, இந்த ஆவியானவரோடு கூட பயணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறைவும் இருக்கவே இருக்காது. பிரியமானவர்களே, என் கம்பெனியில் சரக்கு இல்லாமல் போகும் பொழுது கூட ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே ஒரு திடமான நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். நான் வேலை செய்கிறவர்களுக்கு சொல்லுவேன், இன்றைக்கு லோடு வரும், நாளைக்கு வரும் அப்படிம்பேன். நாளைக்கு சரக்கு இல்லையே அப்படிம்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், இன்றைக்கு வரும், நாளையும் வரும், ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார் அப்படிம்பேன். அன்புக்குரியவர்களே, நான் சொன்னது போலவே லோடு வந்துடும். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கிறா. ஏசப்பா ஜீவனுள்ள ஆண்டவராக இருக்கிறா. அந்த ஆண்டவர் நம்ம கூட இருந்து சொல்லுவா, நான் தருவேன் மகனே. என்னுடைய உள்ளம் லேசா சின்ன பாரம் அடைந்தாலும் அந்த பாரத்தை ஏசப்பா பார்க்கிறா. உங்கள் உள்ளத்துலேயும் நீங்கள் எதற்காக பாரப்பட்டு நிற்கீங்களோ அந்த பாரம், ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இந்த பாரத்தை யார் அறிவார், யார் என் துக்கத்தை அறிவார் என்று நீங்கள் நினைக்கலாம். பிரியமானவர்களே, யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்து அதிகாரிகள் கொடுமைப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை அடித்து துன்புறுத்தினாங்க, வேலை செய்யும்படி முடுக்கி விட்டார்கள்.
ஆளோட்டிகள் நிமித்தம் அலறினார்கள். ஆனால் ஆண்டவர் அவங்க விட்ட பெருமூச்சை தேவனாய கர்த்தர் பார்த்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் துக்கத்தோடு ஒரு பெருமூச்சு விட்டாலும் கூட ஆண்டவர் அதை கேட்பார். பிரியமானவர்களே, நீ எதற்காக பெருமூச்சு விடுகிறாய், எதற்காக நீ அழுகிறாய், எதற்காக துக்கப்படுகிறாய், எதற்காக கண்ணீர் வடிக்கிறாய், எல்லாம் ஏசப்பாவுக்கு தெரியும். பிரியமானவர்களே, தெரியாதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. என்னை கவனிப்பார் இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஏசப்பா உங்களை கவனித்து கொண்டு தான் இருக்கிறா, கவனித்து கொண்டு தான் இருக்கிறா. சரியான நேரத்தில் ஒத்தாசையை ஏசப்பா உங்களுக்கு கொடுப்பார். பிரியமானவர்களே, கவலைப்படாதீர்கள். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமாம். ஆவியானவருடைய சிந்தை நமக்கு வேணும். பிரியமானவர்களே, இந்த ஆவியானவருடைய சிந்தை நம்மகிட்ட இருந்ததுன்னு சொன்னால் அது நம்மை ஜீவனுக்கு ஏதுவாகவும் சமாதானத்தின் பாதையிலையும் நம்மை அது நடத்தும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நேற்றைய தினத்திலே நான் வேதத்தை வாசித்து கொண்டிருந்த பொழுது என் மனைவி ஒரு சந்தேகம் அப்படின்னு சொன்னான். அப்படி சொல்லும் பொழுது, என்னம்மா உனக்கு சந்தேகம் அப்படின்னு கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, யோனா தீர்க்கதரிசி மிகுந்த நல்ல வைராக்கியத்தோடு கூட வாழ்ந்தார். அவர் ஆண்டவர் நினிவே பட்டணத்துக்கு போன்னு சொன்னார். அவன் போவதற்கு மறுத்து தர்சீசுக்கு போனான். ஆண்டவர் அங்கே கடலில் பெருங்காற்று வருகிறது. மீன் வந்து அந்த பெருங்காற்று அந்த கடலிலே அந்த யோனாவை தூக்கி போடுகிறார்கள். தூக்கி போட்ட பிறகு மீன் வந்து அவனை விழுங்குகின்றது. விழுங்கி போட்ட பின்பு 3 நாள் கழித்து அவன் செபிக்கிறான். செபித்த பின்பு அவனை கரையிலே கொண்டு வந்து கக்குகிறது. அதற்கு பின்பதாக நினிவேவுக்கு போகிறான். நினிவேயில் பிரசங்கிக்கிறான். நினிவே எப்படி அழியும் என்று அவன் ஒரு இடத்திலே கூடாரம் போட்டு உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறான். இப்படி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அந்த பட்டணத்தில் உள்ள மக்கள் அனைவரும் மனம் திரும்ப செய்தார். கர்த்தர் அவர்களுடைய அழிவை கொடுக்காமல் அவர்களை காப்பாற்றுகின்றார். அப்பொழுது இந்த யோனா சொல்லுகின்றான், நான் சாக வேண்டும், நான் சாக வேண்டும். ஏன் நீ சாக வேண்டும்? நீர் சொன்னது போல அந்த நினிவே மக்கள் அழியவில்லையே. அந்த நினிவே மக்களை நான் அழிக்கப் போகிறேன் என்று நீர் சொன்னீரே. அவர்களுடைய அக்கிரமம் என்னிடத்தில் வந்து எட்டினது என்று சொன்னீரே. இப்பொழுது அவர்களை அழிக்கவில்லையே, நான் சாக வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, ஆவியின் சிந்தையை உணராத ஒரு நிலைதான் இது. ஆவியின் சிந்தை நம்மிடத்தில் இருக்குமே ஆனால் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மிடத்தில் உண்டாகும். யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது என்கிற எண்ணம் நம்மிடத்திலே உண்டாகும். வியாபாரத்திலே போட்டி இருக்காது, விவசாயத்திலே போட்டி இருக்காது. கர்த்தர் எனக்கு தந்ததை நான் செய்ய வேண்டும் என்ற துடிப்பு மட்டும்தான் நம்மிடத்திலே இருக்கும். அவங்க இவ்வளவு வாழுகிறார்களே, அவங்க இப்படியெல்லாம் நடக்கிறார்களே, இப்படியெல்லாம் சிந்திக்காது. எனக்கு ஆவியானவர் போட்ட ரோட்ல நான் போகணும். ஆவியானவர் எனக்கென்று ஒரு பாதையை வைத்திருக்கிறார், எனக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், எனக்கென்று ஒரு போதனையை வைத்திருக்கிறார். அந்த போதனையிலே நான் கடந்து செல்ல வேண்டும். அப்படி கடந்து செல்லும் போதுதான் ஆவியானவர் நம்மை நிரப்ப முடியும். உலகத்தில் அநேக மக்கள் இப்படி இல்லை பிரியமானவர்களே. அடுத்தவர்களை பார்த்து பொறாமை கொள்ளுகிறார்கள். இவன் இன்னும் நல்லா இருக்கானே என்று நினைக்கிறார்கள். வியாபாரம் ஒருவருக்கு நடக்கிறது, இன்னொருவருக்கு நடக்கவில்லை என்கும் போது அவர்களுடைய மனசிலே பெரிய சங்கடம் ஏற்படுகிறது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆவியின் சிந்தை அப்படி இருக்கவே இருக்காது.
எனக்கென்று ஒரு பாதையை வைத்திருக்கிறார். அதைத்தான் யோபு என்ற பக்தன் சொல்லுகிறார், நான் போகும் பாதையை அவர் அறிவார். நான் போகும் பாதையை அவர் அறிவார். எனக்கு கர்த்தர் கொடுத்த பாதையிலே நான் போய்க் கொண்டிருக்கிறேன். அவர் என்னை அறிவார். உங்களால் அறிய முடியாது. யோபின் சிநேகிதர்கள் எல்லாம் அவரை தூற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏளனமாய் எள்ளி நகையாடி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீ உண்மையான மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருந்தாயானால் உனக்கு இப்படிப்பட்ட சோதனை நடக்கவே நடக்காது என்ற தீர்மானத்தோடு பேசுகிறார்கள். ஆனால் யோபு, நான் போகும் பாதையை அவர் அறிவார். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். யோபு 42ஆம் அதிகாரத்தில் வேதத்தில் வாசிக்கிறோம், யோபின் முகத்தை கர்த்தர் பார்த்தார். யோபின் முகத்தை கர்த்தர் பார்த்து அவனை ஆசீர்வதித்தார். தேவனாகிய கர்த்தர் இப்படித்தான் உங்க முகத்தை பார்ப்பார் பிரியமானவர்களே. ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமாம். இந்த ஆவியானுடைய சிந்தை நமக்குள் இருந்தால் நாம யாரையும் கெடுக்க மாட்டோம் பிரியமானவர்களே. யாரையும் எள்ளி நகையாட மாட்டோம் பிரியமானவர்களே. யாரையும் பரியாசம் செய்ய மாட்டோம் பிரியமானவர்களே. யாரையும் வேதனைப்படுத்த மாட்டோம் பிரியமானவர்களே. ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமாம். இந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால், இந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் பிறரை நாம் வேதனைப்படுத்த மாட்டோம் பிரியமானவர்களே. ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் யாரையும் துக்கப்படுத்த மாட்டோம், யாரையும் குத்தி காட்ட மாட்டோம், யாரையும் சங்கடப்படுத்த மாட்டோம், யாரையும் நோகடிக்க மாட்டோம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, ஆவியின் சிந்தை வேணும், ஆவியின் சிந்தை எனக்குள் வேணும். இந்த ஆவியானவருடைய சிந்தை நம்மகிட்ட இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. ஆவியான தேவன், ஆவியான ஆண்டவர் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். அவர் போதிக்கிறத செய்தீங்கன்னா ஜீவனுக்கு நேராகவும் சமாதானத்தின் வழியிலையும் நீங்கள் இருக்க முடியும் பிரியமானவர்களே. ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் வேதம் சொல்லுகிறது, உங்கள் பின்னால் ஒரு சத்தம் உண்டாகும். அந்த சத்தம் என்ன சொல்லும் தெரியுமா? வழி இதுவே, நீ போக வேண்டிய வழி இதுதான், இதிலே நடவுங்கள், இதிலே நடவுங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த சத்தம் நம்முடைய இருதயத்தில், நம்முடைய செவியில் தொனித்து கொண்டே இருக்கும். அந்த சத்தத்தின்படி நீங்கள் போனீங்கன்னா, அந்த சத்தத்தின்படி நீங்கள் கடந்து போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவும் இருக்கவே இருக்காது பிரியமானவர்களே. என் வாழ்க்கையில் நான் உணர்ந்திருக்கிறேன், என் வாழ்க்கையில் இதை அனுபவித்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். அனுபவிக்காமல் என்னால் பேச முடியாது. எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம் இதுதான். ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமாம். ஆவியின் சிந்தை நம்மகிட்ட இருக்கா? ஆவியின் சிந்தை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கிறதா? இந்த ஆவியின் சிந்தை நமக்குள்ளே இருந்தா ஜீவனுக்கு ஏதுவாகவும் சமாதானத்தின் பாதையிலையும் அது நம்மை வழிநடத்தும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியின் சிந்தையை நீங்கள் உணர வேண்டுமல்லவா? இந்த யோனா தீர்க்கதரிசியை குறித்து நாங்கள் நேற்று தியானித்து கொண்டிருந்த பொழுது, அந்த மக்கள் அழிவதை நினைத்து அழியணும் அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிறார். அழியாத போது, தேவன் இரக்கம் காட்டின போது எரிச்சல் அடைகிறார். அநேக மக்கள், ஜெபிக்கிற மக்கள் கூட ஜெபித்து முடித்து எழுந்து வருவாங்க, அநேகரை கடித்து பேசுவாங்க. சிலர் எல்லாரையும் நான் சொல்லலை, சிலர் வேதம் வாசிக்கிற பிள்ளைகள் கடித்து பேசுவது போல பேச நான் கேட்டிருக்கிறேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அது ஆவியின் சிந்தை அல்ல. ஆவியின் சிந்தை என்னவென்று சொன்னால், அன்பாக இருப்பாங்க, சமாதானமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, பிறருடைய மனதை காயப்படுத்த மாட்டாங்க பிரியமானவர்களே.
காயப்படுத்த மாட்டாங்க பிரியமானவர்களே. இதுதான் ஆவியின் சிந்தை. ஆவியின் சிந்தை இதுதான். உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆவியின் சிந்தை வேணும்னு சொல்லி உங்கள் இருதயத்தில் நீங்கள் வேண்டுதல் செய்யுங்க பிரியமானவர்களே. இந்த ஆவியின் சிந்தை நம்மகிட்ட இருக்கும்னா நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் என்ன செய்தாலும் அதை மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும் பிரியமானவர்களே. மன்னிக்க நம்முடைய மனம் சம்மதிக்கும் பிரியமானவர்களே. இந்த ஆவியானவருடைய சிந்தை நம்மகிட்ட இல்லைன்னா யாரையும் மன்னிக்க மாட்டோம். நீ அன்னைக்கு இப்படி செஞ்சவன் தானே அப்படின்னு சொல்லுவோம். அன்றைக்கு என்ன வேதனைப்படுத்தினவன் தானே, இன்னைக்கு ஏன் என் கிட்ட வந்திருக்க அப்படின்னு சொல்லி பிறரை உதாசீனப்படுத்துகிறவர்களாக இருப்போம் பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமாம். சமாதானத்தின் வழி ஒன்றே ஒன்று, ஆவியின் சிந்தை. இந்த ஆவியின் சிந்தை நமக்கு வேணும் பிரியமானவர்களே. மாம்ச சிந்தை மரணம். மாம்சத்தின்படி யோசிப்பவர்கள் மரணத்தை அடைவார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆவியின் சிந்தையோடு கூட ஆண்டவரை பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆவியின் சிந்தையோடு கூட இந்த உலகத்தில் வாழும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். ஆவியின் சிந்தை நமக்குள் இருந்தால் பிறரை பார்க்கும் பொழுது இவர்கள் ரட்சிக்கப்படவில்லையே, இவர்கள் இன்னும் வேதத்தை நேசிக்கவில்லையே, இவர்கள் ஆலயத்தில் பாரம்பரியமாக மட்டும் வாழுகிறார்களே, இவர்களுடைய ஆன்மா வேதனைப்படுகிறதே என்று நம்முடைய உள்ளத்தில் ஒரு பாரம் உண்டாயிருக்கும் பிரியமானவர்களே. ஆவியின் சிந்தை, இன்றைக்கு ஆவியின் சிந்தை நமக்கு இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமா. இந்த சமாதானத்தை இந்த ஆவியானவருடைய சிந்தை நமக்கு கொடுக்கும் பிரியமானவர்களே. ஆகவே தான் நாம் ஆவியின் சிந்தையோடு கூட இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை சமாதானம் இல்லாமல் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். அப்படி ஓடிக்கொண்டிருப்பீங்கன்னா இந்த ஆவியானுடைய சிந்தை எனக்கு வேணும் ஆண்டவரே. பிறரை வேதனைப்படுத்தாத சிந்தை தான் ஆவியின் சிந்தை. பிறரோடு உண்மையாக வாழ்வது தான் ஆவியின் சிந்தை. ஆண்டவர் கொடுத்திருக்கிற தொழிலில் உண்மையும் உத்தமமாய் வாழ்வது தான் ஆவியின் சிந்தை. ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேலையில் உண்மையாக இருப்பது தான் ஆவியின் சிந்தை. கூலி வேலையாக இருந்தாலும் அதை செம்மையாக செய்தா அதுதான் ஆவியின் சிந்தை. பிறரோடு அன்பு காட்டுவது தான் ஆவியின் சிந்தை. பிறரை கஷ்டப்படுத்தாத சிந்தை தான் ஆவியின் சிந்தை. பிறரை துக்கப்படுத்தாத சிந்தை தான் ஆவியின் சிந்தை. பிறரோடு கூட அன்பாய் வாழ்வது தான் ஆவியின் சிந்தை. நம்ம கூட வாழுகிற மக்களுக்கு நாம் எப்படி இருக்கிறோம், இனிமை எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமாம். அந்த ஆவியின் சிந்தைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இப்போ ஜெபம் பண்ணுவோமா? எனக்கு ஆவியின் சிந்தை வேணும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா? மனதார கேட்பீங்களா? மனம் விட்டு ஏசப்பாட்ட பேசுவீங்களா? ஏசப்பா இன்றைக்கு உங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறா. அவர்கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா அந்த ஆவியின் சிந்தையை உங்களுக்கு கொடுப்பா. பிறரை நான் ஒரு நாள் துக்கப்படுத்தக்கூடாது ஆண்டவரே, பிறரை நான் ஒரு நாள் வேதனைப்படுத்தக்கூடாது ஆண்டவரே, பிறரை ஏளனமாக நான் பேசக்கூடாது ஆண்டவரே, பிறரோடு உண்மையாக வாழணும் ஆண்டவரே, செய்கிற தொழிலில் உண்மை வேணும் ஆண்டவரே, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மையாக நான் இருக்கணும் ஆண்டவரே. ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பா. சமாதானத்தின் ஆண்டவர் அடுத்து வரும் நிகழ்ச்சி வரும் வரையிலும் தேவன் உங்களோடு கூட இருப்பதற்காக ஆண்டவர் கிருபை செய்வாராக. இருந்தவாறு நாம் தேவ சமூகத்தில் செபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளையிலும் கூட நம்முடைய நல்ல பொற்பாதத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம். தயவுள்ள தேவன், இரக்கமுள்ள ஆண்டவர், கிருபையுள்ள ஆண்டவர், அந்த ஆண்டவருடைய அன்பு சமூகத்தில் எங்களை உண்மையாய் தாழ்த்துக்கிறோம்.
நாங்கள் ஒரு பொருட்டல்ல ஆண்டவரே. இப்பொழுதும் கூட நாங்கள் சிந்தித்த வேத வசனங்கள் ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமாம் என்று சிந்தித்தோம். இந்த ஆவியின் சிந்தையை எங்களுக்கு கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.